வணக்கம். கோகுலகிருஷ்ணன், ஊடகத்துறை மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி. வணக்கம். அபூபக்கர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி அமைப்பாளர், பொன்னேரி தொகுதி. வணக்கம். கோபி, பொன்னேரி, அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர். எங்களுடைய வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்கள் பொறியியல் முடிச்சிருக்காங்க. அவர் அடிப்படையில் ஒரு விவசாயி. பொன் பாலகணபதி அவர்கள் சொந்த ஊர் பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம். அவர் அடிப்படையில் ஒரு விவசாயி, பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க. அவருக்கு இப்போ திருவள்ளூரில் தான் இருக்காங்க. திருவள்ளூர் தான் வீடு எடுத்திருக்காங்க. அவருடைய குழந்தைகள்லாம் திருவள்ளூரில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய மனைவி காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளராக இருக்காங்க மாவட்டத்தில். அதனால் அவர் வெளியூர்னு சொல்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் நமக்கு கிட்ட கிடையாது. ஆனால் ஒரு நல்ல மனிதர், ஆனஸ்டாக இருப்பார். அவருக்கு வாக்களிப்பாங்க ஜனங்கன்றது எனக்கு உண்மையை மகிழ்ச்சி அளிக்குது. எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ். ஒரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பெருமாள்பட்டு பகுதியில் பிறந்து அந்த பூர்வீகமாக கொண்டவர். சென்னையில் வளர்ந்து ஐஏஎஸை படிச்சுட்டு கர்நாடகாவில் 10 வருடங்களாக பல்வேறு பணிகளில் பணியாற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அவருடைய தந்தை நீதிபதியாகவும், தாயார் மத்திய அரசு ஊழியராகவும் இருந்திருக்கிறாங்க. சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அப்படின்ற பட்சத்திலேயே அது அந்த வேட்பாளருக்கான மிகப்பெரிய தகுதியாகவே ஐஏஎஸ் அப்படின்ற படித்த படிப்பு மிகப்பெரிய பங்காக இருக்குது. எளிய மக்களோட நன்றாக பழகக்கூடியவர். குறிப்பாக ஊடகங்களை நல்ல முறையில் அணுகிறார். சமூக நல்லிணக்கத்தை பற்றி அதிகமாக பேசுறாங்க, சமூக நீதி பற்றி பேசுறாங்க. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் சார்ந்த பணிகளில் அடையாளப்படுத்தப்பட்டவர். பொதுமக்களால் சமூக ஊடகங்கள்லையும் பொதுமக்களாலையும் பல்வேறு மேடைகள்லையும் சமூக நீதியும் ஜனநாயகத்தையும், இந்த ஜனநாயகத்திற்கான ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது தெளிவாக நிறைய முறைகளில் பேசியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விளம்பரமாகவும் இருந்திருக்கு. கூடுதலாக ராகுல் காந்தி அப்படின்றவருடைய அவரோட நெருக்கமான தொடர்புகள் ஏற்பட்டு எல்லா விதத்திலுமே நேரடியா ராகுல் காந்தி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவும் அவருடைய ஆலோசனைகளை பெற்று செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்த வேட்பாளராக இருக்கிறார். எளிமையானவும் கூட, வலிமையானவும் கூட. எளிமையான குடும்பங்கள் பிறந்து வந்தாலும் இன்னும் சொல்லப்போனா வலிமையா தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு அதிகாரிகளோட நெருக்கமா இருந்து அதிகாரிகளுக்கு எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது இருக்காது. ஏன்னா 10 வருடங்கள்ல ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் பணிகள் இருக்கும்போது பல்வேறு அதிகாரிகள் அணுகியிருப்பாங்க, பொதுமக்கள் அணுகியிருப்பாங்க. இதெல்லாம் அவருக்கான மிகப்பெரிய பலமாகவும் பிளஸ்ஸாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அது பொதுமக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஊடகங்கள் அணுகிறதுலையும் சரி, மக்களோட எளிய மக்கள் அணுகிறதுலையும் சரி, எல்லா நேரங்களையும் அணுகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்குது. பொதுமக்கள் நிச்சயமா அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைப்பாங்க நம்பிக்கை. எங்களுடைய வேட்பாளர் பெயர் கு நல்லதம்பி அவர்கள். அவர் பார்த்தோம்னா சென்னையை சார்ந்தவர். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். கேப்டனுடைய விசுவாசி. சின்ன வயதிலிருந்தே கேப்டன் மீது அதீத பற்று வச்சு அவர் கூடவே பயணம் பண்ண ஒரு விசுவாசி நல்லதம்பி அவர்கள். அவர் தொழில்னு பார்த்தோம்னா கேப்டன் அவர்களே அவர்களுக்கு ஒரு 20 சைக்கிள் வாங்கி கொடுத்து, ஒரு அவர் சைக்கிள் கடை வச்சு கொடுத்து, அது மூலயமா அவருடைய தொழிலை பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவர் எக்மோர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் கடந்த 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி அமைஞ்ச போது எக்மோர் எழும்பூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிறப்புடன் செயல்படுற ஒரு வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூட அவர் செஞ்சிருந்த அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து அந்த தொழிலை தொடர்ந்து அந்த தொழில் மூலமா வரக்கூடிய வருமானத்தை அவருடைய குடும்பத்துக்கு பயன்படுத்தி வந்த வரலாறும் எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் கேப்டனுடைய விசுவாசி அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை காரணமும் அவர் எல்லாருக்கும் இலகிய மனம் படைச்சவர். யாருக்கு போய் உதவி கேட்டாலும் உடனே கேப்டன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய சிஷியர்களும் அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க. அதே போல அந்த நல்ல மண்ணம் படைச்சவருக்கு இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் நிச்சயம் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்றது எங்களுடைய மனப்பூர்வமான கருத்து. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அரசியல் அனுபவத்தை பெற்றிருக்கார். ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் ஐஏஎஸ்ஸா பணியாற்றிட்டு கர்நாடகா போன்ற பகுதிகளில் பணியாற்றிட்டு தன்னுடைய பதவியை குறிப்பா பிஜேபியுடைய ஒன்றிய அந்த மதவாத அரசியலை எதிர்த்து விட்டு அதுல இருந்து பதவியை தொடர்ந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லை, வந்த உடனே அரசியல்ல காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு களப்பணியாற்றி, இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியுடைய நம்பிக்கையை பெறும் வகையில கர்நாடகாவுடைய வாரூமுடைய இன்சார்ஜா இருந்திருக்காரு.
அது அந்த தேர்தலை மிகப்பெரிய திருப்பு முனை ஆக்குறதுல அவருடைய பங்கு இருந்தது. அதை வெற்றியை தொடர்ந்து இந்திய அளவில் வாரமுடைய பொறுப்பாளரும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவரு இந்த வாட்டி நாங்க எப்படி பாக்குறோம்னா, சசிகாந்த் சந்தில ராகுல் நிக்கிற மாதிரியே தான் இந்த பகுதி மக்கள் பாக்குறாங்க. காங்கிரஸ்காரர்களும் சரி, திமுக காரர்களும் சரி. ஏன்னா இவரும் ராகுலும் நேரடியாக நெருக்கமா இருக்கிற நபர்கள். குறிப்பா இந்த தொகுதிக்குள்ள இவர் வந்தாருன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாரு. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களே என்ன சொல்லும்போது, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், தொகுதியுடைய முன்னேற்றம் கொடுப்பேன், இன்னும் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரன் தான் நான் பெருமாள் பட்டில் தான் இருக்கேன், நான் எளிய குடும்பத்துல பிறந்திருக்கேன், எல்லாமே இந்த தொகுதியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆள் தான், நான் எப்படி இருந்தாலும் இந்த தொகுதிக்குள்ள இருந்து நிச்சயமா இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவேன்னு சொல்றாரு. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலமா இருக்கு. ஒரு தொகுதி சார்ந்த ஒரு ஐஏஎஸ், ஒரு சாதாரண மக்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐஏஎஸ் கிட்ட போய் நிற்பாங்க. ஒவ்வொரு மக்கள் கிட்ட குறை கேட்டே பழக்கப்பட்டவர் தான் ஐஏஎஸ். அப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் இங்க வேட்பாளராக வரும்போது, சரி நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்ற மக்கள் கிட்ட ஒரு தன்னியலட்சியா, நாங்க இன்னும் பிரச்சாரத்துக்கு கூட முழுசா போய் சந்திக்க முடியாத கிராமங்கள்லயும் மக்கள்கிட்டயும் ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான சிந்தனைகள் உருவாயிருது. நிச்சயமா வெற்றி பெற்றார் சொன்னா இந்த தொகுதிக்கு ஒரு முன்மாதிரி தொகுதியா, ஒரு மாற்றம் தொகுதியா கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை பொதுமக்கள் கிட்ட ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. கூட்டணி பலத்தை பத்தி சொல்லுவாங்க. எங்க கூட்டணி பலம் சொல்லணும்னா, இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற நாங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்த கூட்டணி இது. குறிப்பா சொல்லணும்னா, கேப்டன் இருக்கும்போது 2011 வருஷம் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைச்சு பெரும்பாலும் வெற்றி பெற்று அதுல அதிமுக ஆட்சியை கைப்பற்றியும், எதிர்கட்சியா தேமுதிகவும் 2 கட்சியும் கூட்டணி இருந்த கட்சிகளே ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த வரலாறு இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த கூட்டணி திரும்பவும் மாறி இருக்குது. திரும்பவும் அது போல ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான இடங்களை இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, பொது மக்கள் அனைவருமே மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த கூட்டணிக்காக வாக்களிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பா நம்முடைய பிஜேபி சார்பா பேசும்போது மரியாதைக்குரிய அண்ணன் அவங்க சொன்னாங்க, எங்க இயக்கத்தினுடைய வளர்ச்சியை முன்னிறுத்தி நாங்க இந்த தேர்தலை சந்திக்க போறோம். நாங்க 10 ஆண்டுகளா அவங்க தான் இந்த மத்தியில ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த தமிழகத்துல இந்தியாவிலேயா இருக்கட்டும், இல்லை இந்த குறிப்பா இந்த தமிழகத்திலேயா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்றத இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு தோழர் சொன்ன மாதிரி சிலிண்டர் விலையிலிருந்து அது அடிப்படை சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு பேசிக் ஒரு அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இன்னைக்கு அவங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்களுக்கே பிடித்தம் பண்ண ஒரு அரசு இந்த மத்திய அரசு. அவங்க வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் இது வரைக்கும் நிறைவேற்றல. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பேசின தோழர் அவர்கள், நாங்க இன்னும் எங்களுக்கு பலமான கூட்டணி, எங்களுக்கு ஒரு பெருத்த வரவேற்பு இருக்கு அப்படின்னு தொடர் சொன்னாங்க. இன்னைக்கு மத்திய அரசு மேல எவ்வளவு மக்கள் வெறுப்புணர்வோட இருக்காங்களோ அதை விட பலமான எதிர்ப்புணர்வு மாநில அரசு மேல இருக்கு. குறிப்பா இதுக்கு முன்னாடி 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க. ஆனா இந்த 5 ஆண்டுல அந்த 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சியை பெற்று தந்தாங்க அப்படின்ற கேள்வியை இந்த பொதுமக்கள் இன்னைக்கு முன்மொழிகிறாங்க. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயம் இந்த தமிழகத்துல பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். குறிப்பா இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான தேமுதிக முரசு சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் திரு நல்லத்தம்பி அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்னு. இதுக்கு 2011 கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு வரவேற்பு இந்த கூட்டணிக்கு இருந்துச்சோ அதே அளவு எதிர்பார்ப்பு இப்பவும் இருக்குது. குறிப்பா இந்த எலெக்ஷன்ல கேப்டன் அவர்களும் அம்மா அவர்களும் இல்லாத இந்த தேர்தலை சந்திக்கிற இந்த கூட்டணி எவ்வளவு ஈடுபாடோட நாங்க செய்யணும் அப்படிங்கறத மேலோட ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இங்க நாங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிடுறதாவே நாங்க நினைக்கல. இங்க அதிமுகவே போட்டிடுது, எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையிலேயே இந்த வேட்பாளர் போட்டிடுறாரு அப்படின்ற கருத்தில் எடுத்துட்டு அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் வீடு வீடா போய் உடைக்கிறான். அதிமுக வெற்றி எப்படி சாத்தியத்துக்கு எப்படி உடைப்பாங்களோ அதே உழைப்பை இன்னைக்கு கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளருக்கும் இன்னைக்கு உழைச்சு அவரை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை நிச்சயம் அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி தருவாங்க. ஜெகன்மூர்த்தி பாரதம் கட்சிக்கு சீட்டு ஒதுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்க ஒதுக்கல, கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாங்க. அந்த அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க.
முதலில் அவங்க வந்து கூட்டணி ஒரு இடம் கேட்டதா கேள்விப்பட்டோம், ஊடகங்கள் வாயில தான் கேள்விப்பட்டோம். அது மேல் இடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு திருவள்ளூருக்கு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது பெரும்பான்மையா அந்த பகுதியில குழுமி இருந்து அவர் மிகுந்த வரவேற்பு கொடுத்து திருவள்ளூரையே அதிர வச்ச ஒரு கூட்டணி கட்சி எதிரன்னாக்கா இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க அதிமுக கூட்டணியில இணைஞ்சு இன்னைக்கு தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற்றே செய்யணும் அப்படின்ற முழு ஈடுபாடோட இருக்கிறத அந்த திருவள்ளூர் பொதுக்கூட்டமே ஒரு சாட்சி. இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வேணுகோபால் சார் இருந்தாரு எம்பியா. அவரு என்ன செய்யல, இப்ப நீங்க புதுசா வந்துறீங்களா, அவர் என்ன செய்ய போறாரு? இதுக்கு முன்னாடி இருந்தவர், இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய ஜெயக்குமார் ஐயா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து இந்த தொகுதியில் இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூட வரல அப்படின்ற கருத்தை நீங்க முன்மொழிஞ்சீங்க. அதுக்கு தோழர் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எங்களுடைய கருத்து என்னடான்னா, அவர் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காதனால இந்த பகுதிக்கு அவரு பிரச்சாரத்துக்கு வரலையா, இல்ல அவர் எதுவுமே செய்யலன்றது ஒட்டுமொத்த இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும். அவர் வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இல்லாம போயிடுமோ, நமக்கு பகுதி உள்ளே வாழ்க்கைகள் சேகரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமோ, அதனால அவர் பிரச்சாரத்துக்கு வர வேணாம் அப்படின்ட்டு கூட்டணி கட்சியை கேட்டுக்கிறாங்களோ அப்படிங்கிற விவரம் கூட எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அதனால கூட அவர் வராம இருக்கலாம். அதனால அவர் வந்து எதுவுமே செய்யலன்றது இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்குமே தெரிய விஷயம் தான். இதே போலதான் உங்களுடைய ஜெயக்குமார் அவர் கூட அவர் தான் இப்போ பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க திருவண்ணாமலை. வேணுகோபால் அவரும் வரல இது வரைக்கும். அவருதான் பிரச்சாரத்துக்கு ஏன் வரல? அவரு தான் இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் எங்க தச்சர் கூட்டு சாலையில LKS மண்டபத்தில் நடத்தினாங்க. அவர் தலைமையில தான் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வச்சு எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் வந்து வெற்றி வேட்பாளரை அறிவிக்கணும்னு அறிவிச்சதே அவரு தான். அவர் தலைமையில தான் அந்த கூட்டமே வேட்பாளர் அறிமுக கூட்டமே அவர் தலைமையில தான் நடத்தப்பட்டுச்சு. இல்ல அது ஏற்புடையதல்ல. அவர் எல்லா பிரச்சாரத்துக்கு வராங்க, பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. எதுவுமே வரல அவரு. இல்ல அவர் மேலிட பொறுப்பாளராக இருக்கிறதுனால அவர் பல்வேறு பணிகள் ஈடுபட்டிருக்கலாமே தவிர அவருக்கு எந்த ஒரு முரண்பாடும் கருத்து வேறுபாடும் கிடையாது. அதான் குறிப்பா சொன்னேன் நான், வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல வேட்பாளர் இன்னார்தான் வேட்பாளர் அப்படின்ட்டு வெற்றி வேட்பாளரை கையை தூக்கி உயர்த்தி வேட்பாளர் அறிமுகப்படுத்தி வச்சதே வேணுகோபால், மரியாதைக்குரிய வேணுகோபால் ஐயா அவர்கள் தான். அதனால் எங்க கட்சியில யாரு ஒருத்தருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அது மட்டும் இல்லாம எங்க தலைமை ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அதை எந்த ஒரு தொண்டர் கூட அந்த தலைமையினுடைய உத்தரவை ஏற்றுதான் நாங்க செயல்படுவோமே தவிர எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் வந்தது கிடையாது. நிறைய ஆய்வு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகப்படியான ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த தேர்தலில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை வென்றெடுக்கும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. திருவள்ளூர் மட்டுமல்ல, இந்த தேர்தலில் இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசுடைய ஒரு எதிர்ப்பு அலை வீசுறதுனால ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் ஒரு வெற்றியும் கிடைக்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உண்டாயிருக்கு. குறிப்பா பிரச்சாரங்களுக்கு போற இடங்கள் இன்னும் வேட்பாளரே போகாத சில கிராமங்களில் கூட நாங்கள் இன்னி தனிப்பட்ட முறையில் போய் கேட்கும்போது ஒரு நல்ல வரவேற்பும் குறிப்பா இந்த வேட்பாளர் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயங்களும் பொதுமக்கள் கிட்ட உருவாயிருக்குது. இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் வந்து சசிகாந்த் செந்தில் IAS பதவியில் இருந்தவர். அதனால பொதுமக்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்குது. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாரு, இந்த தொகுதியை ஒரு மாற்றத்துக்கான தொகுதியை உருவாக்குற ஒரு நம்பிக்கை பொதுமக்கள் கிட்ட உருவாகி இருக்குது. அதனால நிச்சயமாக இந்த தொகுதியில வெற்றி பெறுவோம் அப்படின்றத நாங்க உறுதியா கள ஆய்வுகள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல போகும்போது எங்களுக்கு கண்கூடா நாங்க பார்க்க முடியுது. அதுல ஒரு உற்சாகமா இன்னும் நாங்க அதிகமா உற்சாகமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்ற சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் மக்கள் வந்து மிகுந்த ஒரு எதிர்ப்பு அலை இங்கு நிலவிட்டு இருக்குது. அதற்கு காரணம்
மத்திய அரசோ மாநில அரசினுடைய இன்றைய விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு எடப்பாடியார் போகிற இடம்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனைத்து ஊடகங்கள் மூலியமாகவும் மக்கள் அறிகிறாங்க. அதனால நிச்சயம் இந்த தொகுதியில் முரசு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் திரு நல்லதம்பி அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்றதுல யாருக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் பலகீனம் என்றது இரண்டாவது பட்சம் தான். பலகீனம் என்றது வந்து சொன்னோம்னா அது தவறா முடிஞ்சிடும். இந்த கேள்வியே தவறானது. கூட்டணி கட்சிங்கிறதே வந்து பலத்தை உருவாக்குறது தானே தவிர பலகீனத்தை உருவாக்குறது இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமமுகவாக இருக்கட்டும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஏனைய கட்சிகள் எங்கள் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர பலகீனம் என்று சொல்வதற்கு கூட்டணி கட்சியில் எந்த வாய்ப்பும் இல்லை, அதுக்கான வார்த்தையும் தேவையில்லை. நிச்சயமா பாமக ஒத்துழைப்பு தராங்க, அமமுக ஒத்துழைப்பு தராங்க, இருக்கிற கூட்டணி கட்சி அத்தனை வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் கும்படி பூண்டியில இருந்து பொன்னேரி தொகுதியா இருக்கட்டும், நான் இந்த 2 தொகுதி பார்த்துட்டு இருக்கேன், சட்டமன்ற தொகுதியில. இந்த 2 தொகுதியிலுமே பாமகனுடைய அவ்வளவு தொண்டர்களும் எங்களுக்கு பக்கபலமா இருந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருப்பாங்க. இதுல பலகீனம் என்ற பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை. வளர்ச்சி நோக்கி தான் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை முன்னிறுத்தோம். வளர்ச்சி மட்டுமே இந்த நாட்டை முன்னேற்ற முடியுங்கிறது நரேந்திர மோடி அவர்களுடைய குறிக்கோள். அதனுடைய ஒரு படியாக இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வென்றெடுத்தோம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகள் மேம்படுத்தப்படும், மேலும் அதிகப்படியான தொழிற்சாலைகள் கட்டமைக்கப்படும், விவசாயத்திற்கான அத்தனை முகாந்திரத்தையும் உருவாக்கி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியை எங்களுடைய வேட்பாளர் பொன் பாலகணபதி அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பிரச்சார காலத்துல அத்தனை வளர்ச்சி திட்டங்களும் நாங்கள் முன்னெடுத்துத்தான் மக்களுக்கான சேவைகளை நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதை நாங்கள் அத்தனையும் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்காங்க. ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறார், அதனால அவர் சொந்த ஊராது. இப்ப நிக்கிற வேட்பாளர் நல்லதம்பியா இருக்கட்டும், சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொந்த ஊர் இந்த ஊரா? கேள்வி வந்து இது. சசிகாந்த் செந்தில் சொந்த ஊரு இந்த ஊர் தான் சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு. ஆனா அவருக்கு சொந்த ஊர் அவருக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா யாருமே இந்த ஊர் கிடையாது. அதனால அடுத்தவங்க வந்து இங்க நிக்க கூடாதுன்றது இது கிடையாது. மோடிஜியினுடைய பிறந்த ஊர் வந்து குஜராத்தா இருக்கலாம், ஆனா வாரணாசியில் நிக்கிறாரு, வாரணாசியில் ஜெயிக்கிறாரு. வயநாட்டுல ராகுல் காந்தி போட்டிடுறாரு, அவங்க சொந்த ஊர்ல நிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக எந்த வேட்பாளர் எந்த ஊர்ல வேணாலும் நிக்கலாம். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். எல்லா கட்சிகளையும் ஒரு முன்னாள் ஒரு வேட்பாளராக இருப்பார், நின்று ஜெயிச்சிருப்பார். அவருக்கு சில இடங்கள்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும், ஒரு சில வருத்தங்கள் இருக்கு. அதனால வராம இருக்கிறது வந்து குறைன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் கட்சி அவங்க மேலிடம் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க இந்த இடத்துல போய் வேலை செய்யுங்க அப்படின்ற விஷயங்களை பொதுவாக சொல்லி அமைச்சு இருப்பாங்க. அது பிரச்சாரத்துக்கு வராது, எங்களுக்கு பின்னடைவு கிடையாது. நிச்சயமா ஜெயக்குமார் வந்திருந்தாலும் இன்னும் பிரச்சாரத்தை நாங்கள் சிறப்பாக செஞ்சிருப்போம். அதுவும் பிரச்சாரத்துக்கான பின்னடைவு கிடையாது. இப்ப ஜெயக்குமார் வந்து வரல, அதனால வந்து காங்கிரஸ் அதிருப்திலாம் இல்லை. இந்த தேர்தல்ல நிச்சயமாக மோடி கடந்த தேர்தலை விட மோடிக்கு எதிரான அலை தமிழ்நாட்டுல இருக்குது. ஏன்னா இன்றைக்கு சிலிண்டர் விலை எவ்வளவு இருக்குது, பெட்ரோல் விலை எவ்வளவு இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன எதுவுமே செய்யாதனால, எந்த வாக்குறுதியும் கொடுக்காதனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மோடியுடைய எதிர்ப்பு அதிகமா இருக்குது. அதனால ஜெயக்குமார் வந்தாலும் சரி வரலாலும் சரி இந்த தொகுதியில நம்பிக்கை பிரச்சாரத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்திருக்கிற தோழர் சொன்னாங்க, செங்கல்ல தூக்கிட்டு போறதா தோழர் சொன்னாங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்க ஏன் இதை தூக்கிட்டு போறோம்னா, எங்களுக்கு மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு நாங்கள் எதிர்ப்புணர்வு காட்டுறதுனால எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மறுக்குது, அதனால அந்த மருத்துவமனை கட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் சொன்னதே எங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா அவர் சொல்லியிருக்கதா நான் நினைச்சுக்கிறேன். ஏண்டான்னா இதே நிலைமை தான் இப்போ 5 ஆண்டுகளா 38 MP போயிட்டு உங்களால பண்ண முடியாது, அது மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குது, உங்களால உங்களுடைய இயலாமை எங்களால் அங்க கேட்டு பெற முடியல, மக்கள்கிட்டயே வந்து நாங்க நீதி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னதே அது உங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா எடுத்துக்கிறோம். இதே நிலைமை திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 கூட்டணியும் தவிர்த்துட்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில இங்க முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்கன்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு வச்சுக்கிறேன். இதுல தோழர் ஒரு விஷயம் சொல்லுங்க. அதிமுகவுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? அதை சொல்லிடலாம். இல்ல அதை பத்தி பேசல.
அடுத்ததா இறுதியா அதிமுக இப்போ நாங்க பிஜேபி ஜெயிச்சா இன்னார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர், காங்கிரஸ் ஜெயிச்சா எங்களுடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் அப்படின்னுட்டு 2 பேரும் வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சா உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற கேள்வியை எங்க முன்னால வைக்கிறாங்க. நாங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மக்கள் நலன், அவ்வளவுதான். இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எங்களுடைய இந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம யார் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தராங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தமிழக எம்பிக்களால ஆதரிக்கப்படும் ஒரு பிரதமர் வேட்பாளராக இருப்பாங்க. எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் மக்கள் நலன் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான். பிரதமர் வேட்பாளர் யாருன்னா மக்கள் நலன்றாரு, இன்னொருத்தர் பேப்பரை காட்டி தான் பிரதமர் வேட்பாளர்ன்றாரு. அப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லாதான் நீங்க இருக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். இன்றைக்கு திறத்தன்மை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா இவங்க 2 பேரால தான் முடியும். ஏன்னா அது மக்கள் நலன், இன்னொன்று பேப்பர் ஒர்க்கு. நாங்க இப்பவும் சொல்றோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக, ஜவஹர்லால் நேருக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராகக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. 400க்கு மேல் எம்பி தொகுதிகளை நாம் வென்றெடுப்போம். அதில் ஒரு தொகுதியாக திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. பாரத பிரதமரை தோற்கடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு எதிரியா முதல்ல அதை நம்ம முடிவு பண்ணணும். அது இல்லாம நீங்க வெறும் காத்துல கத்தி வீசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய மேனிஃபெஸ்டோ கிளியரா இருக்கும். எங்களுடைய வாக்குறுதிகளா இருக்கட்டும், எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும், நாங்க தெளிவா இருக்கோம். நம்ம அடிப்படையிலேயே தெளிவில்லையே 2 கூட்டணியுமே. அந்த இந்தி கூட்டணியும் சரி, அவங்க கூட்டணிக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. ஆனா அதிமுக கூட்டணி தானே அது பேரு. அதுவுமே தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லுவோம். இந்தி கூட்டணி அவங்க ஏதோ அது I.N.D. அது மாதிரி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதுலயும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இதே இங்க தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பாம்பேல போயிட்டு சிவசேனா கட்சி கூட்டத்தில் போய் நின்றுட்டு ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்லிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பேர் பண்ணலாமா? தைரியம் இருக்கா? வெஸ்ட் பெங்கால போய் சொல்லுங்க, டெல்லியில பஞ்சாப்ல போய் சொல்லுங்க. ராகுல் காந்தி தான் பிரதமர் உங்களால வாய் திறந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டி சொல்ல முடியுமா உங்களால? நாங்க அகில இந்திய ரீதியில எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் நரேந்திர மோடி தான் பிரதமர். அதற்கு ஒரு அச்சாரமாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்று நாங்கள் தீர்வோம். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மோடிக்கு ஜவஹர்லால் நேரு எல்லாத்துக்கும் உதாரணம் காட்ட, இப்ப இதுல கூட உதாரணம் ஜவஹர்லால் நேரு தான் காட்ட வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா வேற அவங்க செய்யல. அவர் 3 முறை இருந்தாருங்க. மோடி செஞ்ச சாதனைகளோட சொல்லுங்க. நீங்க மோடி செஞ்ச சாதனைகள் ரைட். நம்ம அண்ணன் செஞ்ச சாதனை நீங்க சொல்றீங்களா? காலை உணவு நான் சொல்றேன். காலை உணவு இன்றைக்கு அமைக்கி நான் என் புள்ள படிக்குதுங்க, என் கவர்மெண்ட் ஸ்கூல்ல புள்ள படிக்குது. என் புள்ள டெய்லி காலைல போய் காலை உணவு திட்டம் செய்யறான். எனக்கு தெரிஞ்சு பக்கத்து வீட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேருக்கு குறைஞ்சது மாசம் 1000 ரூபாய் வருது. இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு 2 வருஷத்துல செய்யப்பட்ட சாதனைகள். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் மகளிர்ல பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. அப்படி நாங்க விரல்விட்டு விஷயங்கள் நாங்க சொல்றோம். நீங்க 10 வருடங்கள் இந்த ஆட்சியில இந்தியாவில இருந்தீங்க. நாங்க வளர்ச்சி உச்சத்துல கொண்டு வருவோம். கருப்பு பணத்தை தோழர் சொன்ன மாதிரி கருப்பு பணத்தை மீட்டு வருவோம். நீங்க கருப்பு பணத்தை மீட்டு வந்தீங்கன்னா கருப்பு பணத்தை சேர்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல்வாதியாக நீங்க சொன்னீங்க ஊழல் கட்சின்னு. பிஜேபி தான் ஊழல் கட்சி. SBI உடைய தேர்தல் நிதி பத்திரத்தை வெளியிலே நீங்க காட்டல. ஒரு விஷயம் தேர்தல் நிதி பத்திரமா? ஆமா, 6000 காசு வாங்குறதா நீங்க? விடுதலை சிறுத்தையும் சரி, திமுகவும் சரி, லாட்டரி மார்டின் கிட்ட காசு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் நிதி நீங்க அம்மா லாட்டரி கிடையாது. லாட்டரி மார்டின் கிட்ட எப்படி காசு வாங்குனீங்க? எது வாங்குனீங்க? எந்த அடிப்படையில வாங்குனீங்க? தேர்தல் நிதி வாங்கிட்டு இன்னொரு ஸ்டேட்ல கேரளால போயிட்டு லாட்டரி மார்டின் கிட்ட காசு வாங்குறீங்க. அது உள்குத்து ஏதோ இருக்கு. இது நல்லா நோட் பண்ணீங்க. உள்குத்து நிறைய இருக்கு. லாட்டரி மார்டின் கிட்ட வாங்கிடுறாங்க காசு. தேர்தல் அதாவது அதனாலதான் வெளியிட மாட்டாங்க. பிஜேபி வாங்கினா மாறிடுது. தோழமை கட்சிகள் வேற கட்சிகள் வாங்கினா இப்போ
ஏன் வந்து இடி ரைடு போறீங்க, எல்லா அமலாக்கத்துறை ரைடு இதெல்லாம் மாட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு நான் திருட மாட்டேன்னு சொல்லுங்க. எவனும் வர மாட்டான். அந்த 6500 கோடி கூட உச்ச நீதிமன்றம் சொன்னா நீ வெளிக்காட்டுறீங்க. போலீஸ் வருதுன்னா நான் திருடனா இருந்தா தான் போலீஸ் வரும். இடி வருது, ஐடி வருது, எதுக்கு வர? நீங்க வந்து தவறா பயன்படுத்துறீங்க. பிஜேபி அரசு யாரையாவது விரட்டணுமா? சரி, வளர்ச்சி கேட்டீங்கல்ல. 10 வருஷத்துல என்ன செஞ்சது? 12 கோடி ஆவாஸ் வீடு கட்டும் திட்டம், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் 12 கோடி. 20 கோடியில இருந்து கழிப்பறை 20 கோடி கழிப்பறை. சுகாதாரம் தூய்மை திட்டத்தின் கீழே இப்படி அடிக்கிட்டே போலாம். சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. வேலை வாய்ப்பு தரீங்க. 2 கோடி பேர், எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? 1 கோடி பேர் கொடுத்தாச்சுங்க. 1 கோடி பேருக்கு என்ன புள்ளி இப்ப நீங்க தானே சொன்னீங்க முன்னாடியே, புள்ளி விவரமே நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொல்லுங்க, நீ 10 வருஷத்துல நான் செஞ்சுட்டோம் எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, மறைமுக வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாக்கி? என்ன மறைமுக வேலை வாய்ப்பு? முத்ரா லோன் மூலமா எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி? எனக்கு தெரிஞ்சு பொன்னேரில் எழுதுறீங்க, எத்தனை பேர் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் காட்டுமா? முத்ரா லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. முத்ரா லோன் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க காட்டுங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. முத்ரா லோன் கிடைக்கிற யாரு SBI போயிட்டு ஆர்டிஐ போடணும். முத்ரா லோன் யாருக்கு கிடைக்கும்னா பிஜேபி வேணும்னா பிஜேபி காரணம் இருக்கணும், அவனுக்கு முத்ரா லோன் கொடுப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அதான் உண்மை. வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நான் அத்திப்பட்டிலே வாங்கி கொடுத்துருக்கேங்க. இயக்கத்திலிருந்து வந்திருக்கிற தோழர் பேசும்போது சொன்னாங்க, அதிமுக மன்சூர் அலிகான் கிட்ட கூட்டணி பற்றி பேசலைங்களா, நீங்கள் கூட்டணி பற்றி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. கூட்டணி பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்ட்டு என்னால் சொல்ல முடியல. ஏண்டான்னா நேற்று வரைக்கும் கூட்டணிக்காக சீட்டு பேசியிருந்துட்டு நடு இரவு 2 மணிக்கு எந்திரிச்சு அவங்க மனைவி கிட்ட கேட்டு மறுநாளே கட்சியை கழிச்சிட்டு அந்த கூட்டணியே கட்சி கூட இணைச்ச ஒரு நிலைமை அந்த கூட்டணிக்கு இருக்கிறதுன்றது தோழர் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதிமுக கூட்டணி பற்றி அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் அறிவிப்புகள், தேர்தல் நாங்கள் வந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளரானா நாங்கள் இதை பண்ணுவோம், மத்திய அரசானாக்கா அவங்க நாங்கள் இதை பண்ணுவோன்னுட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. பிஜேபி தோழர்கிட்ட நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை மக்கள் 10 முறை மத்திய அரசினுடைய பாரத பிரதமராக இருந்திருக்கிறீங்க. உங்களை மக்கள் மிகுந்த வரவேற்பாட பார்த்தது எதிரான முக்கியமான 2 அறிவிப்பு. அதில் குறிப்பாக நதிநீர் இணைப்பு. இந்த நதிநீர் இணைப்பு நீங்க நிச்சயம் கொண்டு வருவீங்கன்னு கொடுத்த வாக்குறுதியை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்பணுடைய விளைவு இன்னைக்கு 10 வருஷம் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், அந்த திட்டத்தை நீங்க கைவிடலை, அதை நீங்க கொண்டு வர முடியல உங்களால. நீங்க அறிவிப்பை பத்தி பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்க தலா 15 லட்சம் எங்களுக்கு போட தேவையில்லை, அந்த வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்போம் நீங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அதுல இருந்து பல லட்சம் கோடிங்க வேணாம், பல லட்சம் ஆயிரங்க கூட நீங்க அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இது வரைக்கும் நீங்க சேர்த்தப்படலை. அது இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பல லட்சம் கோடிகள் ஊழல் செஞ்சுட்டு இன்னைக்கு வங்கியில் லோன் வாங்கிட்டு எங்கிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி போன முதலாளிகள் தான் அதிகம், உங்களுடைய ஆசீர்வாதத்தாலன்னு கூட சொல்லலாம். இப்படி நீங்க உங்களுடைய அறிவிப்புகளை மக்கள் பெருசா பொருட்டா எடுத்துக்கல அப்படின்றது என்னுடைய வாதம். இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யாருன்ற ஒரு கேள்வி தோழர்கள் வைக்கிறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த பிரதமரே. ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனேயே ஒன்றிய பிஜேபி அரசுடைய பிரதமர் இதெல்லாம் எப்படிலாம் ஆடி போனாங்கன்றது அவங்களுடைய அறிக்கையை தெரிஞ்சது. இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் லீக் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 10 வருடங்களாக இந்த நாட்டை சீரழிச்சிருக்கிறாங்க. கேஸ் விலை உயர்வையும், பெட்ரோல் விலை உயர்வையும், வேலை வாய்ப்பு இல்லாமையும், குறிப்பா மாநிலங்களுக்கு உரிமைகளை பறிச்சதில்லை. எங்க இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்துல வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னன்னா மாநில உரிமைகள். ஜிஎஸ்டி நிதி பகிர்வுல எவ்வளவு நம்ம தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்றத எவ்வளவு தெளிவா யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஆனா வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலம் யூபி, வளர்ச்சியில முன்னா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இது திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளுடைய பங்களிப்பு இருந்துச்சு, நிச்சயமா நம்ம மறுக்க முடியாது. அதே வேளையில ஒன்றிய அரசு என்ன செஞ்சது, கடந்த காலங்கள்ல எல்லாத்தையும் பின்தங்கி வெள்ள நிவாரணங்கள் இப்ப 6 முறை 7 முறை ரோடு ஷோ பண்ணி செய்யக்கூடிய பிரதமர் மோடி ஏன் கடந்த காலங்கள்ல வெள்ளம் ஏற்பட்ட போது பேரிழப்பு ஏற்போது பார்க்கல கேள்வி பொதுமக்கள் கிட்ட கேட்கிறாங்க. நாங்க கேட்கல, நாங்க தேர்தல் பிரச்சாரம் போய் சொல்லும் போது மோடி வராரான எதுக்கு வராத கேள்விகள் கேட்கிறாங்க. வெள்ளம் பார்க்காத போது சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது வராத மோடி இப்ப ஏன் வராரு, தேர்தலுக்காக வராரு.
அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய பலமா தான் நாங்க பாக்குறோம். இந்தியா கூட்டணி பலமா தான் இருக்குது. முரண்பாடுகள் இருக்குதா, எல்லா பெரிய கூட்டணிகளையும் இருக்கிற முரண்பாடுகள் இருக்குது. அந்த இடத்துல உள்ள என்ன பண்ணுது, யார் ஜெயிச்சு வரவோ அதுக்கு பிறகு நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பஞ்சாப்ல இருக்கிற ஆம் ஆத்மிக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்குது, மேற்கு வங்கத்துல இருக்கிற மம்தா பானர்ஜியோட முரண்பாடுகள் இருக்குது, எல்லா இடத்துலயும் முரண்பாடுகள் இருக்கதான் செய்யுது. இந்தியா கூட்டணி ஏன்னா முரண்பாடுகள் இருந்தாதான் அது கூட்டணியா இருக்கும், முரண்பாடுகள் இல்லாத சர்வாதிகாரமா இருக்கும். பிஜேபியில எத்தனை கூட்டணிகள் பேர் சொல்லுமா சொல்லட்டும், ஒரு கூட்டணி பேராவது சொல்லட்டும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட்டணியில யாராவது ஜெயிச்சாதான் நான் விலைக்கு வாங்குற வேலையை மட்டும் தான் பிஜேபி செஞ்சிருக்கு. எதுக்கெல்லாம் நேர்வு காரணம் காட்டுற பிரதமர் மோடி பொதுத்துறை நிறுவனங்களை எவ்வளவு உருவாக்குனாலும் எவ்வளவு வித்திருக்கிறார். இன்னைக்கு பிஎஸ்என்எல் நிலைமை என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசி நிலைமை என்ன, இவர் வாங்கினது எல்லாமே எம்எல்ஏக்கு எம்பிக்களும் வாங்கியிருக்கிறார். அப்படிதான் செஞ்சிருக்காரு. தவிர இந்தியாவுக்கான எந்த வளர்ச்சியும் இல்லை. இந்த அரசு, மோடி அரசு அதானிக்கான அரசா செயல்படுது, அம்பானிக்கான அரசா செயல்படுத்தவர், எளிய மக்களுக்கான அரசா செயல்படல. அந்த மாதிரி பிரச்சாரங்களை நாங்க முன்வைக்கிறோம். குறிப்பா அதிமுக சார்ந்த தோழர் சொல்லும் போது போதை அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு திமுகவை குறை சொல்லணுன்றதுதான் பிரதான வேலையா வச்சிருக்காங்க. ஏன் குஜராத்ல தானே ஒட்டுமொத்த போதைப் பொருளும் கணக்கெடுக்கல இறங்குது, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கும் தமிழ்நாட்டுல தமிழக அரசுடைய தீவிர முயற்சியின் காரணமாக போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டுதான் இருக்கு. குண்டாஸ்ல கைது செய்யப்படுறாங்க, கடைகள் சீல் வைக்கப்படுது, இதெல்லாம் நடக்குது. இது எல்லா காலத்திலும் இருந்தது, அதிமுக காலத்துல தான் இருந்தது. அவங்க இன்னும் மறுக்கல, எல்லா காலத்துலயும் இருந்தது. இன்றைக்கு திமுக வந்த பிறகு 2 வருடங்கள்ல கட்டுப்படுத்திருக்காங்க. ஒரு அச்சம் வந்துருது, ஒரு பயம் வந்துருது. ஒரு ஹான்ஸ் விற்கிறான், ஒரு குட்கா விற்கிறான், பிடிச்சா பயப்படுறாங்க. அந்த அளவு திறமையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் எப்படி ஒரு தோழர் சொல்லும் போது சொன்னாரு, 1 லட்சம் ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நல்ல தேர்தல் அறிக்கை தெளிவு, வறுமை நிலையில இருக்கிற எல்லா பெண்களையும் மேம்பாடுதல் சேர்த்து 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை திட்டம். எந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதேதான் உழைக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய். இன்னைக்கு 75% அந்த மகளிர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மீதி இருக்கிற 25% தேர்தல் முடிந்த பிறகு அதெல்லாம் சீர் செய்யப்பட்டு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். தோழர் சொல்லும் போது சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டுறான்னு சொல்லிட்டு. செங்கல் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை யார் கொண்டு வந்திருக்கணும்? மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கணும். மத்திய அரசு தமிழ்நாடுனால பாரபட்சம் காட்டுது. மத்திய அரசுடைய பாரபட்சமான நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாடை வஞ்சிக்கணும். ஒண்ணு தமிழ்நாடு பேச்சை கட்டிச்சுன்னா நிதி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆளுநரை வச்சு மிரட்டுவாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு. யாரால ஏற்பட்டுச்சு? மத்திய அரசு நிதி கொடுக்கறது கிடையாது, ஆளுநர்கள் கொடுக்கிற தீர்மானங்கள்ல கையெழுத்து போடுறது கிடையாது. இப்படி எல்லா இடத்துலயும் வஞ்சிக்கிற ஒரு அரசை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்துல தமிழக மக்கள் வந்துட்டாங்க. தமிழக மக்களும் இல்ல, இந்தியா முழுக்க. இன்றைக்கு யூபியில அவங்களுடைய பலமா இருக்கிற யூபியிலும் செழிவு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொல்லுது. ஊடகங்களுடைய பெரும்பாலும் வாய்கள் மூடப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கும் கட்டப்பட்டுதான் இருக்குது, ஊடகங்கள் பேசல. ஆனாலும் அதையும் மீறி மக்கள் தன்னெழுச்சியா வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. பிரதமர் வேட்பாளர் யாருன்னா மக்கள் நலன்றாரு, இன்னொருத்தர் பேப்பரை காட்டி இதான் பிரதமர் வேட்பாளர்ன்றாரு. அப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லாதான் நீங்க இருக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். இன்றைக்கு திறத்தன்மை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா இவங்க 2 பேரால தான் முடியும். ஏன்னா மக்கள் நலன், இன்னொன்று பேப்பர் ஒர்க்கு. நாங்க இப்பவும் சொல்றோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக, ஜவஹர்லால் நேருக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராகக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. 400க்கு மேல் எம்பி தொகுதிகளை நாம் வென்று எடுப்போம். அதுல ஒரு தொகுதியாக திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. பாரத பிரதமரை தோற்கடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு எதிரியா முதல்ல அதை நம்ம முடிவு பண்ணணும். அது இல்லாம நீங்க வெறும் காத்துல கத்தி வீசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய மேனிஃபெஸ்டோ கிளியரா இருக்கும். எங்களுடைய வாக்குறுதிகளா இருக்கட்டும், எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும், நாங்க தெளிவா இருக்கோம். நம்ம அடிப்படையிலே தெளிவில்லையே 2 கூட்டணியுமே. அந்த இந்தி கூட்டணியும் சரி, அவங்க கூட்டணிக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. அதிமுக கூட்டணி தான் அது பேரு. அதுவுமே தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லுவோம். இந்தி கூட்டணி அவங்க ஏதோ அது I.N.D. அது மாதிரி ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதுலயும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இதே இங்க தமிழ்நாட்டுல பேசக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பாம்பேல போயிட்டு சிவசேனா கட்சி கூட்டத்தில் போய் நின்றுட்டு ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்லிட்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பேர் பண்ணலாமா? தைரியம் இருக்கா? வெஸ்ட் பெங்கால போய் சொல்லுங்க, டெல்லியில பஞ்சாப்ல போய் சொல்லுங்க. ராகுல் காந்தி தான் பிரதமர். உங்களால வாய் திறந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டி சொல்ல முடியுமா உங்களால? நாங்கள் அகில இந்திய ரீதியில எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், நரேந்திர மோடி தான் பிரதமர்.
அதற்கு ஒரு அச்சாரமாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றதாக தீர்வோம். கலை ஆய்வு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகப்படியான ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பொதுமக்களும் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த தேர்தலில் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை வென்றெடுக்கும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு மீதும் மாநில அரசு மீதும் மக்கள் வந்து மிகுந்த ஒரு எதிர்ப்பு அலை இங்கே நிலவிட்டு இருக்குது. அதற்கு காரணம் மத்திய அரசோ மாநில அரசினுடைய இன்றைய விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு எடப்பாடியார் போகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அனைத்து ஊடகங்கள் மூலியமாகவும் மக்கள் அறிகிறாங்க. அதனால நிச்சயம் இந்த தொகுதியில் நான் முரசு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் திரு நல்லத்தம்பி அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்றதுல யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அண்ணன் அதிமுகவில் இருந்து அண்ணன் பேசினாங்க, கூட்டணி பேசினாங்க. கடைசி வரையும் அவர் மன்சூர் அலிகான கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவர் கூட்டணி பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி இப்போது சசிகாந்த் செந்தில் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 1 லட்சம் ரூபா பெண்களுக்கு 1 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க. இது எப்படி சாத்தியக்கூறுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க கூட்டணி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். திமுக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்றது நாடறிஞ்ச உண்மை. அண்ணா சொன்னதுலேருந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். கலைஞர் சொன்ன மாதிரி 2 ஏக்கர் விவசாயிகளுக்கு அதுவும் போச்சு. 1000 ரூபா தரேன், அப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா. இந்த மாதிரி இவங்க சொல்கிறத எதுவுமே பொருட்படுத்த வேண்டாம். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. ஒரு படித்த அதிகாரி, அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. ஒரு பழமொழி உண்டு, பசியோடு இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர மீனை இலவசமாக கொடுக்கக்கூடாதுன்னு. 1 லட்சம் ரூபாய் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. எப்படி கொடுப்பாங்க இவங்க 1 லட்சம் ரூபாய்? ஒரு ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எப்படி போடுவாங்க 1 லட்சம் ரூபாயை? முடியுமா? இது சாத்தியக்கூறா? இதெல்லாம் யோசனை பண்ணணும். அதே மாதிரி தோழர் நம்ம அபூபக்கர் சொன்னாங்க, எங்களுக்கு முரண்பாடு இல்லாத கூட்டணின்னாரு. அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து தேசிய கட்சியில் இருந்து வரேன், அதனால் தேசிய அளவில் தேசிய கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். இவங்க மாநில கட்சி, இவங்க மாநில கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. இங்கே உங்களுடைய கூட்டணி முரண்பாடு இல்லாத கூட்டணி, ரைட்டு, ஓகே. இண்டி கூட்டணி முரண்பாடு இல்லாத கூட்டணி. கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கேரளாவில் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்களா? மேற்கு வங்கத்தில் சந்திக்கிறாங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் இண்டி கூட்டணி முரண்பாடு இல்லாத கூட்டணின்னு சொல்லுவீங்க? அதிக முரண்பாடு உள்ள கூட்டணி இண்டி கூட்டணி. அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் பதிலடியாக சொல்கிறேன். உங்களால் முடியுமா கம்யூனிஸ்ட் காங்கிரஸையும் இதில் கேரளாவில் சேர்த்து வைக்க முடியுமா உங்களால்? இதே கலைஞர் சொன்னார் 1998 நினைக்கிறேன், வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும் போது சொன்னார், இங்கே ஒட்டி கொள்வார்களாம், கேரளாவில் வெட்டி கொள்வார்களாம் போஸ்ட் அடித்து ஓட்டினார் கலைஞர். இந்த முரண்பாடு உள்ள கூட்டணின்றது பேச்சை வந்து அண்ணன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவருக்கு முகாந்திரமே கிடையாது, அதுக்கான சோர்ஸ் அவருக்கு கிடையாது, அதுக்கான தகுதியும் அவங்களுக்கு கிடையாது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் எங்களுடைய வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய வேட்பாளர் இங்கு வெற்றி பெற்றால் நிச்சயமாக நாங்கள் சொல்கிறது மட்டும் செய்ய மாட்டோம், சொல்லாததையும் செய்வோம். எங்களுடைய வளர்ச்சி மட்டும்தான், இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி அடைய வேண்டும். மாணவர்களுக்கு தரமான கல்வி வேண்டும், பொதுமக்களுக்கு தரமான மருத்துவம் வேண்டும். இப்போ கூட ஏதோ இது சொல்லியிருக்காங்க பொழுது சசிகாந்த் செந்தில் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம். இது ஏற்கனவே இருக்கிறதுனே, பிரதான் மந்திரி பீமா யோஜனா, ஆயுள் காப்பீடு இருக்கே, விபத்து காப்பீடு இருக்கே. இது என்ன புதுசாக இவங்க கொண்டு வர போகிறாங்க? அதான் அவர் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதிமுகவில். அவர் என்ன சொன்னார்னா 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவோம். ஏற்கனவே ஆயாச்சிங்க 150 நாள், கையெழுத்து ஆகி 6 மாதம் ஆகுது. இப்போ தான் புதுசாக அவருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த பிரச்சாரம் நிச்சயம் ஈடுபடாது. ஏன் சொல்லுறாங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுடைய கல்வித்திறன் அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ்ஸாக தேர்வு பெற்று ஒரு மாவட்ட ஆட்சியராக அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு கட்சி மீதான ஒரு வெறுப்பு, அதனால நான் வந்து அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்து நான் அதை சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ண முடியாமல் இடையில அந்த பணியை உதறிட்டு
ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வந்து அரசியல் இயக்கத்தில் ஒரு எம்பிஐ வெற்றி பெறுறது வந்து குறிப்பாக எல்லாருக்கும் தெரியும், ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் அந்த பதவி இருக்கும். கட்சிகளால் பதவிகள் மாறி மாறி வரலாம். ஆனால் ஒரு ஐஏஎஸ் பதவி, குறிப்பாக ஒரு மாவட்ட ஆட்சியர் பதவின்றது அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த மாவட்டத்தை அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை தொடர்ந்துட்டு வந்துட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத எந்த மக்களும் இதை விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா இவர் ஒரு வெறுப்புணர்வு இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வரவர், இங்கே எதிர்கட்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த பொறுப்பை இவர் எம்பியாவை தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட இவர் உதறிட்டு போயிடுவாரா அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு மக்களே பேசிக்கிறாங்க குறிப்பா. அதனால நிச்சயம் இந்த பிரச்சாரம் எடுபடாது. மக்கள் நிச்சயம் இன்னைக்கு முரசு மட்டும்தான் இங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்முடைய பிஜேபி தோழர் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ நாங்கள் தான் பரமக்குடியிலேருந்து கூட்டு வந்திருக்கோமா, உங்கள் வேட்பாளர் இதே மாவட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்ததா, ஏன் உங்க கட்சியில வேட்பாளர் இல்லையா அப்படின்ற கேள்வியை ஒரு முன்வழிகிறாங்க. எப்பவுமே ஒரு கூட்டணி தர்மம்ங்கிறது கட்சி தலைவர்களுக்கிடையே ஏற்படுறது. இப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற கூட்டணிக்கு எத்தனையோ இடங்களை சீட்டு ஒதுக்கி இருக்கிறீங்க. அந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் அங்கே போயிட்டு பிஜேபிக்காரங்க போயிட்டு ஏன் உங்க கட்சியில் ஆள் இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க முன் வச்சா அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஏன்னா மேலிடத்துல பேசி அங்க எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த கூட்டணி வேட்பாளர் போட்டிடணும்னு முடிவு எடுக்கிறோமோ அந்த கூட்டணிக்கு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண முடியுமே தவிர, தோழர் சொன்ன மாதிரி எங்க கட்சியில் ஆள் இல்லையா, எங்க போட்டியிட முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டினே இங்க எழும்பக்கூடாத ஒரு கேள்வியா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தோழர் விடுதலை சிறுத்தையில் வந்திருக்கிற தோழர் அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு பிரச்சாரம், எங்களுடைய பிரச்சாரம் தான் மேலோங்கி இருக்கு. அதிமுக போற இடத்துல தேமுதிக வர்றதில்லை, பிஜேபி போற இடத்துல அவங்க கூட்டணி கட்சி வர்றதில்லை அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. அந்த பிரச்சாரத்தை பத்தி சொன்னாங்க. பிரச்சாரத்தை பத்தி சொல்லணுன்றனாக்கா நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திமுக பிரச்சாரத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னாக்கா நிச்சயமா கிடையவே கிடையாது. குறிப்பா மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பிரச்சாரம் மேற்கொள்றது ஜனங்க கண்டிப்பா விரும்பவே இல்லை. ஏண்டான்னா இன்னைக்கு ஒரு செங்கல்ல தூக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது வரைக்கும் மத்திய அரசு அறிவிச்சிச்சு, இது வரைக்கும் கட்டலை, அந்த வச்சது இந்த ஒரே ஒரு கல், இந்த செங்கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு செங்கல்ல தூக்கிட்டு பிரச்சாரத்துல சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா. இதை மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன்பா இந்த செங்கல்ல தானே நீ போன எலெக்ஷன்லயே எங்க கிட்ட காமிச்ச, இந்த செங்கல் காமிச்சுதானே 38 எம்பி எங்க கிட்ட இருந்து வாங்கினேன், 38 பாராளுமன்ற உறுப்பினரை நாங்க ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்தோம், இந்த செங்கல்ல தூக்கி போட்டு நீங்க பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு ஏன் எங்களுக்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரல, எங்களுக்கு உடனடியா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தரணும் அப்படின்ட்டு இந்த 38 பாராளுமன்றத்தை வச்சு அங்க பாராளுமன்றத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கட்ட வச்சு இருந்தீங்கன்னா உன்னுடைய ஆளுமை திறமையை நாங்க போட்டுருவோம். அதை விட்டுட்டு எப்போ போன எலெக்ஷன்லயும் நீ இதே செங்கல்ல வச்சுட்டு தான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு வந்த, 38 பாராளுமன்ற உறுப்பினரும் ஜெயிக்க வச்சோம், இன்னைக்கு திரும்ப அதே செங்கலை வச்சுட்டு எங்க கிட்டே வந்து சுத்தி சுத்தி காமிச்சிட்டு செங்கல் ஒன்னும் கட்டலன்றியே. ஏற்கனவே அமிச்சு 38 பேருக்கு அங்க ஒரு பதிலும் இல்லை, இப்போ ஜெயிக்க வச்சு நாங்க என்னப்பா பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழக மக்களே கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, இந்த பிரச்சாரங்களை பத்தியே தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு சின்ன ஷார்ட்டா ஒண்ணு சொல்லிடுறேன். நீட்டு தேர்வை பத்தி கூட ஒண்ணு சொல்லிடணும். குறிப்பா அமைச்சர் சொன்னாரு, நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னாங்க. அந்த காலகட்டத்தில் படிச்சிருந்த மாணவர்கள் எல்லாம் கூட திமுக வந்துச்சுனாக்கா நீட்டு ஒழிஞ்சிடும், நம்ம எல்லாம் மருத்துவ கனவு பழிக்கும் அப்படின்றலாம் ஒரு எதிர்பார்ப்போட நீட்டு இதுக்கு கூட படிக்காம இருந்து விடுபட்ட மாணவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே அமைச்சர் என்ன பண்றாரு, இன்னைக்கு ஊரா நோட்டு புத்தகங்களை கையில் எடுத்துக்கிட்டு எங்க அழுத்தம் கொடுக்கணும் அங்க கொடுக்கல, அந்த நோட்டு புத்தகங்களை எடுத்துட்டு வந்து எங்க கிட்டே கையெழுத்து கேட்டுக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கிட்டே, நீங்க நீட்டை ஒழிக்கணும்னா நீங்க 1 கோடி கையெழுத்து வேணும், 1 கோடி கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு. நாங்க உங்களுக்கு 38 எம்பி அனுப்பிச்சு அந்த நீட்டை ஒழிப்பீங்க, அதுக்கு எதனா சட்டம் கொண்டு வருவீங்க, அதுக்கு என்ன அழுத்தம் கொடுப்பீங்கன்ற அந்த பிரச்சாரத்தை அந்த ஒரு யுக்தி தான் நாங்க எதிர்பார்த்தோம். நீங்க திரும்பவும் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து எங்க கிட்டே கையெழுத்து வாங்கும்போது அது ஆளுநர்கிட்ட கொடுக்கறதுக்கு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடாடா இவங்க சொல்றதெல்லாம் வெற்று அறிக்கைகள், இதெல்லாம் நம்மளை ஏமாத்துற பிரச்சனைங்க, அதனால இவங்க எது சொன்னாலும் நம்ம அந்த நேரத்தில் கேட்டுட்டு போயிடணுமே தவிர இதெல்லாம் பெருசாக ஏற்றுக்க கூடாதுன்னுட்டு இன்னைக்கு அனைத்து மக்கள் பிரச்சாரத்துக்கு வரவங்களும் கேட்டுட்டு அது போகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். அதனால இவங்க 2 பேர் சொல்றதுமே இன்னைக்கு சூழ்நிலையில் ஒரு பொருந்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. நிச்சயம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் வேணுகோபால் அண்ணன் 10 வருஷம் இருந்தார், எம்பியாக இருந்தார். அதோட இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, படித்தவர்னு. வேணுகோபால் அண்ணா MBBS படித்தவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அதே மாதிரி இவர் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு, படிக்காதவன்றதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ஜெயக்குமார் அண்ணன் இப்போ ப்ரெசன்ட் எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அண்ணன் நிறைய படிச்சிருக்கார். அது என்ன வாயில் நுழையாதெல்லாம் படிச்சிருக்கார். ஆனால் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? 5 ஆண்டுகளில் என்ன பண்ணாங்க? 10 ஆண்டுகள் வேணுகோபால் என்ன பண்ணார்? இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? ஒரே ஒரு கிள்ளுக்கீரை அளவுக்காவது இவங்களால் பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், எங்களுடைய வேட்பாளர்கள் இதுவரைக்கும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதில்லை. எங்கள் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களும் சரி, எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதில்லை. இருந்தாலும் 11 மருத்துவக் கல்லூரிகளில் திருவள்ளூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தரப்பட்டது. இதை என்னால் பெருமையாக சொல்ல முடியும். பழவேற்காடு முகத்துவாரம் பிரச்சனை இத்தனை ஆண்டு காலமாக இருக்குது, எந்த எம்பியும் பேசலை அதை பற்றி. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இவங்களால் ஏதாவது ஒரு வளர்ச்சி சொல்ல முடியுமா? வளர்ச்சின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அத்தனை தொழிற்சாலைகளும் இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அண்ணன் பேசுகிற மாதிரிலாம் ஒரு வெளியூருக்காரரு, எங்கள் ஊருக்காரரு அதெல்லாம் பேசுகிறதுக்கு பேச்சே இல்லை. பாய் தான். நாங்கள் இவங்க 2 பேரையும் ஒரே கூட்டணியாக தான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு வரை ஒன்றாக ஒரே கூட்டணியில் அங்கம் வைக்க இவங்க என் கூட வருவாங்களா, அவங்க இவங்க கூட வருவாங்களா அப்படின்ற பட்சத்தில் சில முரண்பாடுகளில் சில சீட்டு ஒதுக்கீடு செய்கிறாங்க. இவங்க தனியாக நிற்கிறாங்க, இவங்க தனியாக நிற்கிறாங்க. 2 வேட்பாளர்களுமே வேறு வேறு பகுதியில். ஒரு வேட்பாளர் சென்னையை சேர்ந்தவர் நல்லத்தம்பி அவர்கள், சென்னையை சேர்ந்தவங்க. ஐயா பாலகணபதி அவர்கள் வந்து பரமக்குடியை சேர்ந்தவங்க. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் சொந்த வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா சசிகாந்த் செந்தில் மட்டும்தான் இந்த மண்ணுடைய சொந்த வேட்பாளர். அந்த விதத்தில் நாங்கள் பெருமை கொள்வது என்னென்னா, சசிகாந்த் செந்தில் இந்த மண்ணின் மைந்தர், திருவள்ளூர் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தராக இருக்கிறார். தோழர் சொல்லும்போது நம்முடைய தோழர் சொன்னார், பாரத பிரதமர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்னால் இருந்த, ஏன்னா ஜெயக்குமார் வேணுகோபால் இருக்கும்போது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ செய்ய முடியாத இப்போ செஞ்சுட்டு போகிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேணுகோபால் ஜெயக்குமார் வந்து அதிமுக யாரோட கூட்டணி இருந்துச்சு? இவர் சொன்னார், தோழர் சொன்னார், அதிமுக தோழர் சொன்னார், ஐஏஎஸ் படித்ததுனால மட்டுமே வந்து அவரை வந்து நம்ம மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை ஐபிஎஸ் யார்? அவரும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. அவரும் ஒரு இடத்துல கேண்டிடேட் தான் நிற்கிறார். அவரோட தானே நீங்கள் அதிமுக கூட்டணி பேசிச்சு. அந்த இடங்கள் அவ்வளோ முரண்பாடுகள் வச்சிருக்காங்களே. ஆனால் முரண்பாடுகள் இல்லாத ஒரே கூட்டணினா இந்தியா கூட்டணி மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வந்து 1 மாதத்துக்கு முன்போ 2 மாதம் உருவாகல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இந்தியா கூட்டணி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இருந்துச்சு. உள்ளாட்சி தேர்தலையும் இந்தியா கூட்டணி இருந்துச்சு. இந்த கூட்டணின்றது கொள்கை ரீதியான கூட்டணியாக தொடர்றதுனால இதில் எந்த விரிசலும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி பிஜேபி நேற்று வரை வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தாங்க. 10 சீட்டு தரேன், 5 சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பேச்சுவார்த்தைகளும் நடந்துச்சு. பிஜேபியை பொறுத்தவரைனா மிரட்டி உருவாக்கப்பட்ட கூட்டணியாக பார்க்கப்படுது. அதிமுக பொறுத்தவரையும் யாருமே இல்லாத பட்சத்தில் கூட்டணியாக பார்க்கப்படுது. அப்படிதான் ஆகுறாங்களே தவிர எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மிகவும் பின்தங்கி இருக்கிறதே எங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் சான்றா பார்க்கணும். ஏன்னா திமுக அவ்வளோ பிரச்சாரங்களில் யுக்திகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். திமுக கூட்டணி உட்பட இன்றைக்கு கூட தொடர் பிரச்சாரங்களை இந்த பகுதிகள் முழுக்க சிஐடியும் ஒரு பகுதியாக தனியாக பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தனியாக பண்ணுறாங்க, காங்கிரஸ் இயக்கங்கள் தனியாக பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் தனியாக பண்ணுறாங்க. தன்னால் முடிந்த அளவு எல்லா கூட்டணிக்கான உழைப்பை செய்கிறாங்க. ஆனால் அதிமுக வர இடத்துல தேமுதிக வரப்பட்டது, பிஜேபி வர இடத்துல பாமக வரப்பட்டது. இது ஊடகம் தெரியுது. இன்னைக்கு எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது. முரண்பாடுகளுடைய கூட்டணியாக தான் இந்த 2 கூட்டணிகளுமே இருக்குது. நாங்கள் 2 கூட்டணிகளும் ஒரே கூட்டணியாக தான் பார்க்குறோம். இது வந்து இன்றைக்கு இருக்கிற கூட்டணியில் இந்தியா கூட்டணி மட்டும்தான் சிறந்த கூட்டணி. இந்த மாவட்டத்திலே சிறந்த வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் மட்டும்தான். அதை பொதுமக்கள் நிச்சயமாக முடிவு பண்ணிட்டாங்க. அமோக ஆதரவையும் வெற்றியும் நிச்சயமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்கு செலுத்துவாங்க. ஜூன் 4ஆம் தேதி அது மிகப்பெரிய வெற்றியாக அமையுன்றது எங்களுக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. நிச்சயமா மலையாளவும் நம்பிக்கை இருக்கும். இந்த மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு காத்துட்டு இருக்கிற நிலையை இங்கே பார்க்குறோம். அதனால மகத்தான வெற்றி எங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு பிரதமர் வேட்பாளர் யாருன்னா மக்கள் நலன்றாரு, இன்னொருத்தர் பேப்பரை காட்டி இதுதான் பிரதமர் வேட்பாளர்ன்றாரு. அப்போ பிரதமர் வேட்பாளர் இல்லாதான் நீங்கள் இருக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி அதுதான். இன்றைக்கு வந்து திறத்தன்மை இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா இவங்க 2 பேரால் தான் முடியும். ஏன்னா அது வந்து மக்கள் நலன், இன்னொன்று வந்து பேப்பர் ஒர்க்கு. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக, ஜவஹர்லால் நேருக்கு பிறகு 3வது முறையாக பிரதமராகக்கூடிய அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. 400க்கு மேல் எம்பி தொகுதிகளை நாங்கள் வென்றெடுப்போம். அதில் ஒரு தொகுதியாக திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை.
பாரத பிரதமரை தோற்கடிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு எதிரி யார், முதல்ல அதை நம்ம முடிவு பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் வெறும் காற்றுல கத்தி வீசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய மேனிஃபெஸ்டோ கிளியராக இருக்கும். எங்களுடைய வாக்குறுதிகளாக இருக்கட்டும், எங்களுடைய வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், நாங்கள் தெளிவாக இருக்கோம். நம்ம அடிப்படையிலே தெளிவில்லையே 2 கூட்டணியுமே. அந்த இண்டி கூட்டணியும் சரி, அவங்க கூட்டணிக்கு என்ன பேருன்னு கூட தெரியல. ஆனால் அதிமுக கூட்டணி தானே அது பேர். நான் சொல்லுவேன் தேசிய ஜனநாயக கூட்டணி, NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லுவோம். இண்டி கூட்டணி அவங்க ஏதோ அது I.N.D. அது மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. அதுலேயும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இதே இங்கே தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பாம்பேயில் போயிட்டு சிவசேனா கட்சி கூட்டத்தில் போய் நின்றுட்டு ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு வர சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிப்பேர் பண்ணலாமா? தைரியம் இருக்கா? வெஸ்ட் பெங்காலில் போய் சொல்லுங்கள், டெல்லியில் பஞ்சாபில் போய் சொல்லுங்கள். ராகுல் காந்தி தான் பிரதமர் உங்களால் வாய் திறந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டி சொல்ல முடியுமா உங்களால்? நாங்கள் அகில இந்திய ரீதியில் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் நரேந்திர மோடி தான் பிரதமர். அதற்கு ஒரு அச்சாரமாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்று நாங்கள் தீர்வோம். இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யாருன்ற ஒரு கேள்வி தோழர்கள் வைக்கிறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த பிரதமரே. ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனேயே ஒன்றிய பிஜேபி அரசுடைய பிரதமர் எதெல்லாம் எப்படிலாம் ஆடி போனாங்கன்றது அவங்களுடைய அறிக்கையை தெரிஞ்சு தெரியும். இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் லீக் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 10 வருடங்களாக இந்த நாட்டை சீரழிச்சிருக்கிறாங்க. கேஸ் விலை உயர்வையும், பெட்ரோல் விலை உயர்வையும், வேலைவாய்ப்பு இல்லாமையும், குறிப்பாக மாநிலங்களுக்கு உரிமைகளை பறிச்சதில்லை. எங்கள் இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தில் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னென்னா மாநில உரிமைகள். ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் எவ்வளோ நம்ம தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்றதை எவ்வளோ தெளிவாக யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலம் யூபி, வளர்ச்சியில் முன்னாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இது திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இந்த இரு கட்சிகளுடைய பங்களிப்பு இருந்துச்சு. நிச்சயமாக அதை நம்ம மறுக்க முடியாது. அதே வேளையில் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுது, கடந்த காலங்களில் எல்லாத்தையும் பின்தங்கி வெள்ள நிவாரணங்கள் இப்போ 6 முறை 7 முறை ரோடு ஷோ பண்ணி செய்யக்கூடிய பிரதமர் மோடி ஏன் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது, பேரிழப்பு ஏற்போது பார்க்கலன்ற கேள்வி பொதுமக்கள் கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் கேட்கல. நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை போய் சொல்லும்போது மோடி வராராமே, எதுக்கு வராருன்ற கேள்விகள் கேட்குறாங்க. வெள்ளம் பார்க்காத போது சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது வராத மோடி இப்பயே வரார், தேர்தலுக்காக வராரு அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தியா கூட்டணி பலமாக தான் இருக்குது. முரண்பாடுகள் இருக்குதான், எல்லா பெரிய கூட்டணிகள்லையும் இருக்கிற முரண்பாடுகள் இருக்குது. அந்த இடங்களில் உள்ள என்ன பண்ணுறது, யார் ஜெயிச்சு வராங்களோ அதுக்கு பிறகு நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பஞ்சாபில் இருக்கிற ஆம் ஆத்மிக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜியோட முரண்பாடுகள் இருக்குது. எல்லா இடங்களையும் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. இந்தியா கூட்டணி ஏன்னா முரண்பாடுகள் இருந்தால் தான் அதுக்கு கூட்டணியாக இருக்கும். முரண்பாடுகள் இல்லைன்னா சர்வாதிகாரமாக இருக்கும். பிஜேபியில் எத்தனை கூட்டணிகள் பேர் சொல்லுமான்னு சொல்லட்டும், ஒரு கூட்டணி பேராக சொல்லட்டும். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட்டணியில் யாராவது ஜெயிச்சு வந்தாங்கன்னா விலைக்கு வாங்குற வேலையை மட்டும்தான் பிஜேபி செஞ்சுருக்குது. எதுக்கெடுத்தாலும் நேரு காரணம் காட்டுற பிரதமர் மோடி பொதுத்துறை நிறுவனங்களை எவ்வளோ உருவாக்குனார், எவ்வளோ விற்றுருக்கிறார். இன்றைக்கி பிஎஸ்என்னுடைய நிலைமை என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசியுடைய நிலைமை என்ன, இவர் வாங்கினது எல்லாமே எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாங்கியிருக்கிறார். அப்படி தான் செஞ்சுருக்காரே தவிர இந்தியாவுக்கான எந்த வளர்ச்சியும் இல்லை. இந்த அரசு மோடி அரசு அதானிக்கான அரசாக செயல்படுது, அம்பானிக்கான அரசாக செயல்படுத்தவர் எளிய மக்களுக்கான அரசாக செயல்படலை. அந்த மாதிரி பிரச்சாரங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். குறிப்பாக அதிமுக சார்ந்த தோழர் சொல்லும் போது போதை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு திமுகவை குறை சொல்லணுன்றது தான் பிரதான வேலையாக வச்சுருக்கிறாங்க. ஏன் குஜராத்தில் தானே ஒட்டுமொத்த போதைப் பொருளும் டன் கணக்கில் இறங்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக அரசுடைய தீவிர முயற்சியின் காரணமாக போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. குண்டாஸில் கைது செய்யப்படுறாங்க, கடைகள் சீல் வைக்கப்படுது, இதெல்லாம் நடக்குது. இது எல்லா காலத்திலும் இருந்தது, அதிமுக காலத்தில் தான் இருந்தது. அவங்க இல்லைன்னு மறுக்கல, எல்லா காலத்துலையும் இருந்தது. இன்றைக்கு திமுக வந்த பிறகு ஒரு 2 வருடங்களில் கட்டுப்படுத்திருக்கிறாங்க. ஒரு அச்சம் வந்துருக்குது, ஒரு பயம் வந்துருக்குது. ஒரு ஹான்ஸ் விற்கிறான், ஒரு குட்கா விற்கிறான்னா பிடிச்சானா பயப்படுறாங்க. அந்த அளவு திறமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேர் பிரச்சனை, இந்த மத்திய மாநில பிரச்சனையை தான் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இது போல அவங்க செய்கிற ஊழலை இவங்க செய்யற ஊழல அவங்களும், இப்படி 2 பேரும் கடைசி ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் அதுதான். ஊழல்ன்றீங்கல்ல, இல்ல ஒரு ரூபாய் ஊழல் இந்த 10 ஆண்டுகள்ல 1 ரூபாய் ஊழல் எங்கேயாவது சுட்டி காட்டுங்க. இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் யாருன்ற ஒரு கேள்வி
தோழர்கள் வைக்கிறாங்க. எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் இந்த பிரதமரே. ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனேயே ஒன்றிய பிஜேபி அரசுடைய பிரதமர் வந்து எதெல்லாம் எப்படிலாம் ஆடி போனாங்கன்றது அவங்களுடைய அறிக்கையை தெரிஞ்சு தெரியும். இது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, முஸ்லீம் லீக் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்க 10 வருடங்களாக இந்த நாட்டை சீரழிச்சிருக்கிறாங்க. கேஸ் விலை உயர்வையும், பெட்ரோல் விலை உயர்வையும், வேலைவாய்ப்பு இல்லாமையும், குறிப்பாக மாநிலங்களுக்கு உரிமைகளை பறிச்சதில்லை. எங்கள் இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தில் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னென்னா மாநில உரிமைகள். ஜிஎஸ்டி நிதி பகிர்வில் எவ்வளோ நம்ம தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்றதை எவ்வளோ தெளிவாக யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் வளர்ச்சியில் பின்தங்கிய மாநிலம் யூபி, வளர்ச்சியில் முன்னாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இது திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இந்த இரு கட்சிகளுடைய பங்களிப்பு இருந்துச்சு. நிச்சயமாக அதை நம்ம மறுக்க முடியாது. அதே வேளையில் ஒன்றிய அரசு என்ன செஞ்சுது, கடந்த காலங்களில் எல்லாத்தையும் பின்தங்கி வெள்ள நிவாரணங்கள் வந்து இப்போ 6 முறை 7 முறை வந்து ரோடு ஷோ பண்ணி செய்யக்கூடிய பிரதமர் மோடி ஏன் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட போது, பேரிழப்பு ஏற்போது வந்து பார்க்கலன்ற கேள்வி பொதுமக்கள் கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் கேட்கல. நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை போய் சொல்லும்போது மோடி வராராமே, எதுக்கு வராருன்ற கேள்விகள் கேட்குறாங்க. வெள்ளம் வந்து பார்க்காத போது சென்னையும் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது வராத மோடி இப்போயே வரார், தேர்தலுக்காக வராரு அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தியா கூட்டணி பலமாக தான் இருக்குது. முரண்பாடுகள் இருக்குதா, எல்லா பெரிய கூட்டணிகள்லையும் இருக்கிற முரண்பாடுகள் இருக்குது. அந்த இடங்களில் உள்ள என்ன பண்ணுறது, யார் ஜெயிச்சு வராங்களோ அதுக்கு பிறகு நம்ம இந்தியா கூட்டணியை ஆதரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பஞ்சாபில் இருக்கிற ஆம் ஆத்மிக்குள்ள சில முரண்பாடுகள் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜியோட முரண்பாடுகள் இருக்குது. எல்லா இடங்களையும் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது. இந்தியா கூட்டணி ஏன்னா முரண்பாடுகள் இருந்தால் தான் அதுக்கு கூட்டணியாக இருக்கும். முரண்பாடுகள் இல்லைன்னா சர்வாதிகாரமாக இருக்கும். பிஜேபியில் எத்தனை கூட்டணிகள் பேர் சொல்லுமான்னு சொல்லட்டும், ஒரு கூட்டணி பேராக சொல்லட்டும். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட்டணியில் யாராவது ஜெயிச்சு வந்தாங்கன்னா விலைக்கு வாங்குற வேலையை மட்டும்தான் பிஜேபி செஞ்சுருக்குது. எதுக்கெடுத்தாலும் நேருவை காரணம் காட்டுற பிரதமர் மோடி பொதுத்துறை நிறுவனங்களை எவ்வளோ உருவாக்குனார், எவ்வளோ விற்றுருக்கிறார். இன்றைக்கி பிஎஸ்என்னுடைய நிலைமை என்ன, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்ஐசியுடைய நிலைமை என்ன, இவர் வாங்கினது எல்லாமே எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாங்கியிருக்கிறார். அப்படி தான் செஞ்சுருக்காரே தவிர இந்தியாவுக்கான எந்த வளர்ச்சியும் இல்லை. இந்த அரசு மோடி அரசு அதானிக்கான அரசாக செயல்படுது, அம்பானிக்கான அரசாக செயல்படுத்தவர் எளிய மக்களுக்கான அரசாக செயல்படலை. அந்த மாதிரி பிரச்சாரங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். குறிப்பாக அதிமுக சார்ந்த தோழர் சொல்லும்போது போதை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து திமுகவை குறை சொல்லணுன்றது தான் பிரதான வேலையாக வச்சுருக்கிறாங்க. ஏன் குஜராத்தில் தானே ஒட்டுமொத்த போதைப் பொருளும் டன் கணக்கில் வந்து இறங்குது, அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக அரசுடைய தீவிர முயற்சியின் காரணமாக போதைப் பொருட்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. குண்டாஸில் கைது செய்யப்படுறாங்க, கடைகள் சீல் வைக்கப்படுது, இதெல்லாம் நடக்குது. இது எல்லா காலத்திலும் இருந்தது, அதிமுக காலத்தில் தான் இருந்தது. அவங்க இல்லைன்னு மறுக்கல, எல்லா காலத்திலும் இருந்தது. இன்றைக்கு திமுக வந்த பிறகு 2 வருடங்களில் கட்டுப்படுத்திருக்கிறாங்க. ஒரு அச்சம் வந்துருக்குது, ஒரு பயம் வந்துருக்குது. ஒரு ஹான்ஸ் விற்கிறான், ஒரு குட்கா விற்கிறான்னா பிடிச்சானா பயப்படுறாங்க. அந்த அளவு திறமையாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் எப்படி ஒரு தோழர் சொல்லும்போது சொன்னார், 1 லட்ச ரூபா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னார். நல்ல தேர்தல் அறிக்கை தெளிவாக வறுமை நிலையில் இருக்கிற எல்லா பெண்களையும் மேம்பாடு சேர்த்துக்காக 1 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் இங்கே கொடுக்குறாங்க, மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை திட்டம். எந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இதே தான் உழைக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய். இன்றைக்கி 75% அந்த மகளிர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 25% தேர்தல் முடிந்த பிறகு அதெல்லாம் சீர் செய்யப்படும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். தோழர் சொல்லும்போது சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டுறான்னு சொல்லிட்டு. செங்கல் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை யார் கொண்டு வந்திருக்கணும்? மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கணும். மத்திய அரசு தமிழ்நாடுனால பாரபட்சம் காட்டுது. மத்திய அரசுடைய பாரபட்சமான நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாடை வஞ்சிக்கணும். ஒன்று தமிழ்நாடு பேச்சை கேட்டுச்சுன்னா நிதி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆளுநரை வச்சு மிரட்டுவாங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நெருக்கடிகள் ஏற்பட்டுப்படுச்சு. யாரால் ஏற்பட்டுப்படுச்சு? மத்திய அரசு நிதி கொடுக்கறது கிடையாது, ஆளுநர்கள் கொடுக்குற தீர்மானங்களில் கையெழுத்து போடுறது கிடையாது. இப்படி எல்லா விதத்திலையும் வஞ்சிக்கிற ஒரு அரசை தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக மக்கள் வந்துட்டாங்க. தமிழக மக்களும் இல்லை, இந்தியா முழுக்க இன்றைக்கு யூபியில் அவங்களுடைய பலமாக இருக்கிற யூபியிலும் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் சொல்லுது. ஊடகங்களுடைய பெரும்பாலும் வாய்கள் மூடப்பட்டிருந்துச்சு, இன்றைக்கும் கட்டப்பட்டு தான் இருக்குது. ஊடகங்கள் பேசலை, ஆனாலும் அதையும் மீறி மக்கள் தன்னெழுச்சியாக வந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவோம். இந்தியா கூட்டணி அமையும், ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார். இந்திய தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமும் இந்திய அரசுக்கிட்ட அமையக்கூடிய அரசுக்கிட்ட இருக்கும் அப்படின்றதுல நீங்கள் எங்களுக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் கூட்டணி பலம் சொல்லணுன்னா, இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்த கூட்டணி இது. குறிப்பாக சொல்லணுன்னா, கேப்டன் இருக்கும்போது 2011 வருஷம்
அதிமுக தேமுதிக கூட்டணி அமைச்சு பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அதில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றியும் எதிர்கட்சியா தேமுதிகவும் 2 கட்சியும் கூட்டணி இருந்த கட்சிகளே ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த வரலாறு இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால அந்த கூட்டணி திரும்பவும் மாறி இருக்குது. திரும்பவும் அது போல ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களை இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பொது மக்கள் அனைவருமே மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த கூட்டணிக்காக வாக்களிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பாக நம்முடைய பிஜேபி சார்பாக பேசும்போது மரியாதைக்குரிய அந்த அவங்க சொன்னாங்க, எங்கள் இயக்கத்தினுடைய வளர்ச்சியை முன்னிறுத்தி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம். நாங்கள் 10 ஆண்டுகளாக அவங்க தான் இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் இந்தியாவிலையாக இருக்கட்டும், இல்லை இந்த குறிப்பாக இந்த தமிழகத்திலையாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்றது இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு தோழர் சொன்ன மாதிரி சிலிண்டர் விலையிலிருந்து அது அடிப்படை சாதாரண ஒரு பாமர மக்கள் ஒரு பேசிக் ஒரு அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இன்னைக்கு அவங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்களுக்கே பிடித்தம் பண்ண ஒரு அரசு இந்த மத்திய அரசு. அவங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் இது வரைக்கும் நிறைவேற்றலை. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பேசின தோழர் அவர்கள், நாங்கள் இன்னும் எங்களுக்கு பலமான கூட்டணி, எங்களுக்கு ஒரு பெருத்த வரவேற்பு இருக்குது அப்படின்னு தோழர் சொன்னாங்க. இன்னைக்கு மத்திய அரசு மேலே எவ்வளவு மக்கள் வெறுப்புணர்வோடு இருக்காங்களோ அதை விட பலமான எதிர்ப்புணர்வு மாநில அரசு மேலே இருக்கு. குறிப்பாக இதுக்கு முன்னாடி 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க. ஆனால் இந்த 5 ஆண்டில் அந்த 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சியை பெற்று தந்தாங்க அப்படின்ற கேள்வியை இந்த பொதுமக்கள் இன்னைக்கு முன்மொழிகிறாங்க. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயம் இந்த தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். குறிப்பாக இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான தேமுதிக முரசு சின்னத்தில் வெற்றி வேட்பாளர் திரு நல்லதம்பி அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படின்றார். ஓகே, பல வருடம் கழிச்சு இப்போ தேமுக கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. முன்ன விட பலமா இருக்கா இல்ல பலம் குறைஞ்சதா இருக்கா? இதுக்கு 2011 கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வரவேற்பு இந்த கூட்டணிக்கு இருந்துச்சோ அதே அளவு எதிர்பார்ப்பு இப்பவும் இருக்குது. குறிப்பா இந்த எலெக்ஷன்ல கேப்டன் அவர்களும் அம்மா அவர்களும் இல்லாத இந்த தேர்தலை சந்திக்கிற இந்த கூட்டணி எவ்வளவு ஈடுபாடோட நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறத மேலோட ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இங்கே வந்து நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டியிடுறதாவே நாங்கள் நினைக்கல. இங்கே அதிமுகவே போட்டியிடுது, எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையிலேயே இந்த வேட்பாளர் போட்டிடுறாரு அப்படின்ற கருத்தில் எடுத்துட்டு அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் வீடு வீடா போய் உழைக்கிறான். அதிமுக வெற்றி எப்படி சாத்தியத்துக்கு எப்படி உழைப்பாங்களோ அதே உழைப்பை இன்னைக்கு கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளருக்கும் இன்னைக்கு உழைச்சி அவரை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை நிச்சயம் அதிமுக தொண்டர்கள் உருவாக்கி தருவாங்க. பூவை ஜெகன்மூர்த்தி பாரத கட்சிக்கும் சீட்டு ஒதுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் நீங்க ஒதுக்கல, கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க. அந்த அவங்க வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? முதலில் அவங்க வந்து கூட்டணி ஒரு இடம் கேட்டதா கேள்விப்பட்டோம், ஊடகங்கள் வாயில தான் கேள்விப்பட்டோம். அது மேல் இடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு திருவள்ளூருக்கு எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது பெரும்பான்மையா அந்த பகுதியில் குழுமி இருந்து அவர் மிகுந்த வரவேற்பு கொடுத்து திருவள்ளூரையே அதிர வச்ச ஒரு கூட்டணி கட்சி எதிரன்னாக்கா இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க அதிமுக கூட்டணியில் இணைஞ்சு இன்னைக்கு தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற்றே செய்யணும் அப்படின்ற முழு ஈடுபாடோட இருக்கிறத அந்த திருவள்ளூர் பொதுக்கூட்டமே ஒரு சாட்சி. இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வேணுகோபால் சார் இருந்தார் எம்பியா. அவரு என்ன செய்யல, இப்போ நீங்க புதுசா வந்துறீங்களா, அவர் என்ன செய்ய போறாரு? இதுக்கு முன்னாடி இருந்தாரு. இதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் ஐயா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து இந்த தொகுதியில் இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கூட வரல அப்படின்ற கருத்தை நீங்க முன்மொழிஞ்சீங்க. அதுக்கு தோழர் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எங்களுடைய கருத்து என்னடான்னா, அவர் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்காதனால இந்த பகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வரலையா, இல்லை அவர் எதுவுமே செய்யலைன்றது ஒட்டுமொத்த இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும்.
அவர் வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட இல்லாம போயிடுமோ, நமக்கு பகுதி உள்ளே வாக்குகள் சேகரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமோ, அதனால அவர் பிரச்சாரத்துக்கு வர வேணாம் அப்படின்ட்டு கூட்டணி கட்சியை கேட்டுக்கினாங்களோ அப்படிங்கிற விவரம் கூட எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அதனால கூட அவர் வராம இருக்கலாம். அதனால அவர் எதுவுமே செய்யலைன்றது இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்குமே தெரிய விஷயம் தான். இப்போ பிஜேபி இயக்கத்திலிருந்து வந்திருக்கிற தோழர் பேசும்போது சொன்னாங்க, அதிமுக மன்சூர் அலிகான் கிட்ட கூட்டணி பற்றி பேசலைங்களா, நீங்கள் கூட்டணி பற்றி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. கூட்டணி பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்ட்டு என்னால் சொல்ல முடியல. ஏண்டான்னா நேற்று வரைக்கும் கூட்டணிக்காக சீட்டு பேசியிருந்துட்டு நடு இரவு 2 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க மனைவி கிட்ட கேட்டு மறுநாளே கட்சியை கழிச்சிட்டு அந்த கூட்டணியே கட்சி கூட இணைச்ச ஒரு நிலைமை அந்த கூட்டணிக்கு இருக்கிறதுன்றது தோழர் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதிமுக கூட்டணி பற்றி அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் அறிவிப்புகள், தேர்தல் நாங்கள் வந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளரானால் நாங்கள் இது பண்ணுவோம், மத்திய அரசானாக்கா நாங்கள் இது பண்ணுவோன்னுட்டு 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. பிஜேபி தோழர்கிட்ட நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை மக்கள் 10 முறை மத்திய அரசினுடைய பாரத பிரதமராக இருந்திருக்கிறீங்க. உங்களை மக்கள் மிகுந்த வரவேற்பாட பார்த்தது எதிரான முக்கியமான 2 அறிவிப்பு. அதில் குறிப்பாக நதிநீர் இணைப்பு. இந்த நதிநீர் இணைப்பு நீங்கள் நிச்சயம் கொண்டு வருவீங்கன்னு கொடுத்த வாக்குறுதியை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்பணுடைய விளைவு இன்னைக்கு 10 வருஷம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், அந்த திட்டத்தை நீங்கள் கைவிடலை, அதை நீங்கள் கொண்டு வர முடியல உங்களால். நீங்க அறிவிப்பை பத்தி பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்க தலா 15 லட்சம் எங்களுக்கு போட தேவையில்லை. அந்த வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க மீட்டு இந்தியா கொண்டு இந்திய பொருளாதாரத்தை வளர்ப்போம். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அதுல இருந்து பல லட்சம் கோடிங்க வேணாம், பல லட்சம் ஆயிரங்க கூட நீங்க அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து இது வரைக்கும் நீங்க சேர்த்தப்படலை. அது இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பல லட்சம் கோடிகள் ஊழல் செஞ்சுட்டு இன்னைக்கு வங்கியில லோன் வாங்கிட்டு எங்கிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி போன முதலாளிகள் தான் அதிகம். உங்களுடைய ஆசீர்வாதத்தாலன்னு கூட சொல்லலாம். இப்படி நீங்க உங்களுடைய அறிவிப்புகளை மக்கள் பெருசா பொருட்டா எடுத்துக்கல அப்படின்றதான் என்னுடைய வாதம். அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்திருக்கிற தோழர் சொன்னாங்க, செங்கல்ல தூக்கிட்டு போறதா தோழர் சொன்னாங்க. நாங்க எங்களுக்கு நாங்கள் ஏன் இதை தூக்கிட்டு போகிறோம்னா எங்களுக்கு மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, எங்களுக்கு நாங்கள் எதிர்ப்புணர்வு காட்டுறதுனால எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மறுக்குது, அதனால அந்த மருத்துவமனை கட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் சொன்னதே எங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர் சொல்லியிருக்கதா நான் நினச்சிக்கிறேன். ஏண்டான்னா இதே நிலைமை தான் இப்போ 5 ஆண்டுகளா 38 MP போயிட்டு உங்களால பண்ண முடியாது, அது மத்திய அரசு உங்களை வஞ்சிக்குது, உங்களுடைய இயலாமை எங்களால் அங்க கேட்டு பெற முடியல, மக்கள்கிட்டயே நாங்க நீதி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னதே அது உங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா எடுத்துக்கிறோம். இதே நிலைமை திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 கூட்டணியும் தவிர்த்துட்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில இங்க முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்கன்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு வச்சுக்கிறேன். அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்கள்ல அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும். குறிப்பா இந்த திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் முரசு சின்னம் வெற்றி முரசு கொட்டும் அப்படிங்கிறத என்னுடைய இறுதி கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.